உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் ஜீவநதி நெஞ்சினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் பெண்ணோ. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியாத மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்கடித்து போடடி என்று கண்ணே வாழையிலை நீர்கடித்து ஓடடி என்று கண்ணே. நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமைய வசியதாத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. ஊருக்குள்ள மட்டும் இல்ல நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல உலகம் எல்லாம் நாங்கள் தானுங்க. காத்துக்குள்ள கவிதை வச்சு காதுக்குள்ள அள்ளித்தரு பிச்சைக்காரர் நாங்கள் தானுங்க. மனம் துள்ளும் இசையை தினம் நீங்கள் எல்லாம் கேட்க தருவோமே. உளம் கொள்ளும் கதைகள் எம் பாட்டில் கூட சொல்லித் தருவோமே. ஆயிரம் குயிலிசை கேட்க கேட்க ஆட்டம் வருவே. ரேடியோ தமிழாயத்தன் என்றால் கூட்டம் கூடுவே. நாமும் இமயம் தொடுவோமே. உலகத் தமிழர் இதயம் தொடுவோமே. ஹாய் ஹலோ வணக்கம் நேர் சொந்தங்களே, சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இன்று 3 மணி நேரங்கள் உங்களோடு நான் இணைந்திருக்க போகின்றேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆற்றின நேரம் சரியாக 3 மணி 4 நிமிடம். உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதேன், மேலாடை மூடியே ஊர்வலமாய்
ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தால் பாவம் ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் எனச் சேர முன்னம் 7 ஜென்மம் ஏங்கினேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும் நிழலிலாடும் உடையன நானும் இணை பிரியாமல் துணை வர வேண்டும் உனக்காக பனிக்காற்றை தினம் சூது போக வேண்டினேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன் வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. You are listening Radio Tamil FM. சந்தோஷமாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. எங்களோட நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய நேர் சொந்தங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களோடு இணைந்து கொள்கின்றேன். எங்களோடு வந்து இணைந்து கொள்கிற முத்துக்குமாரன் கோபாலன் வந்திருக்கிறார். வணக்கம் ராணா சகோ சொந்தங்கள் அனைவருக்கும் தஞ்சை முத்துக்குமாரன் மாலை வணக்கம் சொல்லியிருக்கார். சூப்பர் சாங் சொல்லியிருக்கார். பானு வந்து சொல்லியிருக்கிறார். ஒளிபந்து பாடல் SBB மற்றும் S ஜானகி ஆகியோரது குரல் ஒளிபந்தது. அந்த பாடல் ரொம்பவே சூப்பரான பாடல் என்று சொல்லியிருக்கார். பானு நன்றி. தொடர்ந்து பானு இணைந்து கொண்டிருங்கள். முத்துக்குமார் கோபாலன் சொல்லியிருக்கார். மௌன கீதம் படத்திலிருந்து மூக்குத்தி பூ மேலே பாடல் ஒளிபரப்பும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதேத்தில் ஓடோடி வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல சொந்தங்கள் புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறார். அன்பான இனிய மாலை வணக்கம் உறவுகளை. நிகழ்ச்சி சிறப்பு அமைய நல்வாழ்த்துக்கள். மானஸ்தன்
ராமன் படத்தில் இருந்து ராசாவை பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களோடு இருந்து கொண்டு சொந்தங்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கூட எங்களுக்கு இன்பாக்ஸ் இருக்கிறார்கள். அதாவது சுதாஸ்கரன் வந்திருக்கிறார், ஹாய் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு வந்திருக்கிறார் ராமன் இருந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய லைவ் வீடியோனுடைய எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளலாம். எல்லா நிகழ்ச்சிகளும் லைவ் வீடியோனுடாகவும் வருகின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய வாட்ஸ்அப் பைபர் இலக்கம் இருக்கும், அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 00947994 இந்த வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் வாயிலாகவும் எங்களுடைய ஃபேன் பேஜில் நீங்கள் வளமையாகவே இணைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால் எங்களுடைய ரேடியோ தமிழ் வானொலியை நீங்கள் 2 முகவரிகளூடாக கேட்கலாம். www.radiotamila.com என்ற இணைய முகவரியூடாகவும் fm.radiotamila.com என்ற இணைய முகவரியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உலகின் நிர்வாகத்துக்கு சென்றாலும் எங்களுடைய வானொலியை நீங்கள் துல்லியமாக சிறந்த ஒளிநயத்தோடு கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி உங்கள் அறிவிப்பாளர் ஆட்சி ராணாவின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதேத்தில் வந்து காமராஜ் அண்ணா வந்திருக்கிறார், வணக்கம் சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களோடு இன்றைய நாளில் இருந்து கொள்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு சந்தோஷமாகவும் உற்சாகமும் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல பாடல்களோடு நான் வந்திருக்கிறேன். அடுத்த சுபைட் பாடல் வருகிறது, கேட்க ரசிப்போம் எல்லோருமாக. பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, நான் உச்சந்தலையில் சத்தியம் செஞ்சும் அச்சம் தீரலையே. ஒரு வெள்ளக்காரி காசு தின்னா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்காவித்து கூட வீடு காத்து வாழ்வா. தாலி கட்ட பண்ணிக்கிட்டோம் நிச்சயத்தை, கொஞ்சம் தொட்டா குண்டம் சட்டம் பாயுமா, நீ மஞ்ச கருவேலம் பூவே அதில் மாசு தூசு ஒன்னும் சேரல, ஒரு மஞ்ச தாலி கட்ட போறேன் மாறாப்பு நான் தான் புள்ள. பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசானா
ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே It's me once again. Radio Tamila FM. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை நீங்கள் நாங்களுமாக இந்த மாலை பொழுதில் எங்களோடு இப்பொழுது வந்து இருந்து கொண்டிருக்கிற சொந்தங்கள் எங்களோடு குமாரவேல் ராஜா வந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஆர் விஜித் வந்து சொல்லியிருக்கிறார், ஹாய் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜிஎஸ் டெய்லர் திங்களூர் வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார், அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் வீரசிங்கம் ரவிச்சந்திரன் வந்திருக்கிறார், வணக்கம் சொல்லியிருக்கிறார். எங்களோடு வந்திருக்கிறார் ராம் வந்து இருந்து கொண்டிருக்கிறார், சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு அண்ணா அப்படி இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சுலக்ஷன் வந்து இருந்து கொண்டிருக்கிறார், ஜஸ்னாவில் இருந்து கொண்டு வணக்கம் அண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் நாங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன சொன்னால் அண்மைய நாளில் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அந்த விடயம் சம்பந்தமாக நிறைய முகப்புத்தகங்களில் விடயங்கள் பரவி இருக்கிறது. அந்த விடயம் உண்மையில் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. ஒரு மக்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் அண்மைய நாட்களில் எங்களை விட்டு பிரிந்து விட்டிருக்கிறார். ஒரு உழைப்பால் உயரலாம் என்று சொல்வதற்கு ஏற்றால் போல் இருந்தவர், அது மட்டுமல்ல பல பேருக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் ஒருவர் அண்மைய நாளில் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் சம்பந்தமான விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிரடியாகவும் நல்ல விடயங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். உண்மையில் வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். ஒரு தனி மனித உழைப்பால் வளைந்தவர் ஒருவரை பாராட்ட வேண்டியது எல்லோருடைய பொறுப்பும். அதை எல்லோருமே செய்திருந்தார்கள் சமூக வலைத்தளங்களில் இருப்பவர்கள் அனைவருமே. அவர் பற்றி தான் இன்றைய நாட்களில் பேச போகிறோம். அதே நேரத்தில் இந்த உழைப்பால் உயரலாம் என்பது சம்பந்தமாக நிறைய விடயங்களையும் இன்றைய நாளில் பேச போகிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை உங்கள் எல்லோருக்குமே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் காரணமாக எஸ்பிபி அவர்கள் மீண்டும் எழுந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் வாழ்க்கை உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் எல்லோர் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு கலைஞன் மீண்டு வந்தது எல்லோருக்குமே சந்தோஷம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்க சொந்தங்கள் கூட நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் என்னோடு வந்து சொல்லியிருந்தார்கள், எஸ்பிபி அவர்கள் மீண்டு இருக்கின்றார். அது வாட்ஸ்அப் வாயிலாக சில நேர் சொந்தங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எல்லோருக்கும் நல்ல நடக்க வேண்டும், அதுதான் எதிர்பார்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் நன்றாக அமைய வேண்டும், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் எங்களோடு வந்திருக்கின்றார் சுலக்ஷன் வந்து சொல்லியிருக்கார், எனக்காக விஜயனுடைய திரைப்படத்திலிருந்து பாடல் தருவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக தொடர்ந்து மனிதர்கள் நான் கூட தருவதற்கு முயற்சிக்கிறேன், தொடர்ந்து மனிதர்கள். இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. தொட்டிலில் தூங்கும் போதே பாட்ட ரசிச்சோம் நாம, கட்டிலில் காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம். தத்துவமா சித்தர் சொன்ன பாட்ட ரசிச்சோம் நாம, பட்ட துன்பம் பசிய மறக்க பாட்டு படிச்சோம். கண்ணீர மயக்க பாட்டு, காதலிச்சு மறந்தா பாட்டு. கடவுள பார்க்கவும் பாட்டு, ரேட்டி கட்டையில போகையிலும் பாட்டு பாட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இது முதல் முதலா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு.
காளிதாச கம்பனாட பாட்டு தலைமுறை நாங்க, கண்ணதாசன் தொடங்கி வச்ச பாட்டு பரம்பரை. ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகிலே, இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவுல. வாழ்க்கை புறா பாட்ட படிச்சோம், வாழ்க்கையத்தான் பாட்டா படிச்சோம். ரோட்டுல படிக்கிற பாட்டு, நாள ராஜ்யம் முடிக்கிற பாட்டு. பாட்டு இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டிலுண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டிலுண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டிலுண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு. இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. இப்பொழுதுதான் ஒரு விடயம் புரிகிறது என்ன சொன்னால், இந்த சமூக வலைதளங்களில் நாட்டம் இல்லாத ஒரு சில பேர் இருக்கின்றார்கள் என்னும் போது கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கின்றது. என்னன்னு சொன்னால், அண்ணா யாரை பற்றி பேச போங்க, அப்படி யார் அந்நிய நாட்டில் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் என்று தமிழகத்தில் இருந்து எங்களோடு வந்து ஒரு இணைந்திருக்கின்றார். மாரதன் வந்து இணைந்து கொண்டு கேட்டிருக்கின்றார். அவர் கூட தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். சரி, ஒரு சில பேர் அதாவது கொஞ்சம் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக, அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு தயாராகுவதற்காக இப்படியான விடயங்களில் இருந்து ஒதுங்கி இருக்கலாம். அது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. சரி, இந்நேரத்தில் கூட எங்களுடைய வானொலி மூலமாக இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்று நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு நிறுவனம் என்று சொன்னால் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வசந்தன் கோ என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இப்பொழுது இயங்கி வருகின்றது. 83 ஷோரூம் என்று சொல்லப்படுகின்றது, காட்சியறைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கின்ற இந்த வசந்தன் கோவினுடைய நிறுவனர், அது மட்டுமல்ல ஒரு அரசியல்வாதியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அண்மையில் எங்களை விட்டு எல்லாம் சென்றிருந்தார். வசந்தகுமார் அவர்கள் தான் அண்மைய நாட்களில் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தார். அது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் முகப்புத்தகத்தில் நிறையவே பார்த்திருப்பீர்கள். இந்த விடயத்தை பற்றி கதைப்பதற்கான காரணம் என்று சொன்னால், அதாவது சமூக வலைதளங்களும் இந்த விடயத்தை அதிகமாக எடுத்து சொன்னது காரணம் என்று சொன்னால், உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன், அதாவது உழைப்பின் மேதை என்றே சொல்லலாம், அப்படி வந்தவருடைய கதையை அண்மைய நாட்களில் பல தொலைக்காட்சிகள் முன்னைய நாட்களில் எடுத்த நேரடி வர்ணனைகள், அது மட்டுமல்ல அவர் மூலமாக எடுத்த விடயங்களை எல்லாம் பரப்பி இருந்தார்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள். இப்படி நிறைய விடயங்கள் சமூக வலைத்தளங்கள் அவரை பற்றி வந்திருந்தது. இப்படியான அவரை பற்றி வந்த விடயங்கள் அதிகமாக பிடித்து போய்விட்டது. என்ன விடயம் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மனிதர் வருகின்றார், அவர் வந்த பிறகு பார்க்கும்போது அடடா அவர் இப்படி இருக்கின்றாரே என்று எல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை அவர் தன்னுடைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கவலையாக இருந்தது. அந்த பேட்டியை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அப்படியான சோஷமான விடயங்களை தான் உங்களோடு பயந்து கொள்ள போகிறேன். நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நேரம் சரியாக 3:23 செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே. செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். பூஜாவின் இன்னல்கள் உனதழகினை பாடம் வரைந்திட தாராட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிய
இசையில் வர சங்கீத சிறகோடு இரு பறவைகள் மனம் இணைந்திட கல்யாண ராகங்கள் சொல்லும் மலை இசையில் வர சங்கீத சிறகோடு இரு பறவைகள் மனம் இணைந்திட செவ்வாழை தோட்டங்கள் வாழ்த்தும் சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில் சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில் வானத்தை விளையாக கேட்டும் வானத்தை விலையாக கேட்கும் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே It's me once again. Radio Tamila. சந்தோஷம் உற்சாகம் தருகின்ற மாலை பொழுது நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு எங்களோடு நிறைய நேர் சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு வந்து இணைந்து கொண்டு சொல்லி இருக்கின்றார்கள். யார் என்றால் மனிதன் மணி வந்து சொல்லியிருக்கார், இனிய மாலை வணக்கம் தானா சகோ பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த நேர் சொந்தம் சுதா சுதர்ஷினி வந்து சொல்லியிருக்கிறார், ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கார். பாத்திமா ரேஹா வந்திருக்கிறார், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே எங்களுக்கு இன்னும் பல சொந்தங்கள் தங்களுடைய நிகழ்ச்சிக்குரிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். பூச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வந்திருக்கிறார். இன்று அகில உலக நேயர் உடன்பிறவா தம்பியுமான தர்மபுரி என் முருகன் திருமதி சாந்தி முருகன் தம்பதியினர் இன்று 28ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவரை வாழ்த்தி வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, நிகழ்ச்சியில் நான் அவரை வாழ்த்தி விட்டேன். எம் அரியரசன் அஜித் வந்திருக்கிறார், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ரமேஷ் வந்திருக்கிறார், இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அம்பாசமுத்திரம் பாலராஜ் வந்திருக்கிறார், வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் சுதர்சன் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார் ஜப்னாவில் இருந்து, இனிய வணக்கம் என்ற நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நல்ல ஒரு காதல் பாடல் தங்கள் என்று அப்படி கேட்டிருக்கிறார். அதில் எங்களோடு இருந்து கொண்ட மணிகண்டன் மணி வந்து கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து என்னை தாலாட்டா வருவாளா பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த பாடல் தான் அடுத்ததாக ஒலிக்க இருக்கின்றது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் வருகிறது பாடல், கேட்கலாம். என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு சொல்லி கேட்கிறதே, என்னை பாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. மின்னல் காட்டினார், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினார்,
ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன். இரவு அவள் தூங்கலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், இசையாக துடிக்கின்றார். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு நீரூற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறரே, என்னை தாராட்ட வருவாளோ, வருவாளோ, பூமஞ்சம் தருவாளோ, தருவாளோ, தேராட்டம் வருவாளோ, வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தருவாளோ. எமது வானொலியின் ஒளித்தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/radiotamira அல்லது www.twitter.com/radiotamira.fm. வானலைகளில் புதுமை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. உலக தமிழர்களின் உண்மை குரல் ரேடியோ தமிழா வானொலியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நாங்கள் சந்தோஷமான ஒரு மாலை பொழுதில் ஞாயிறு விடுமுறை தினம் எல்லோருமே வீட்டில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்ற விடயம் என்ன, அந்த உழைப்பால் உயர்வோம் என்ற எண்ணத்துக்கு அமைவாக உழைப்பினால் உயர்ந்தவர் தான் ஏஜ் வசந்தகுமார். அவர் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை, இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்னென்ன விடயங்களை கையாண்டிருக்கின்றார்கள், ஏஜ் வசந்தகுமார் அவர்கள் என்னென்ன விடயங்களை சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய பேட்டியில் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில், இது சம்பந்தமான விடயங்களை இந்த நாளில் நாங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பேச போகின்றோம். நீங்கள் கூட எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்பாக்ஸ் செய்யலாம். எங்களுடைய லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லைவ் வீடியோவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்யலாம். ஏராளமான நேசங்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கூட என்னோட கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய விருப்ப பாடல் ஒன்று ஒன்றாக வரும். கேட்ட ஒழுங்கின்படி நீங்கள் எல்லோருமே காத்துருங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தால் உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் ஒரு தடவை இன்னும் ஒலிக்கும். நீங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்து கொண்டிருங்கள். நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த உழைப்பு என்று சொன்னாலே உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய பேரை நாங்கள் உதாரணம் காட்டிக்கொண்டு செல்லலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு அதிகமாக சாதித்தவர், உழைப்பினால் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே வசந்தகுமாரை சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு ஆரம்ப காலங்களில் மிகவும் ஒரு
தான் தனியவே கடையில் தொழில் செய்து அதன் பிறகு ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் தான் ஏஜ் வசந்தகுமார். அண்மையில் அவர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் வழங்கிய பேட்டி ஒன்று என்ன என்று சொன்னால், தான் இந்த தொழிலுக்கு வருவதற்கு முன்னாடி பெரிதொரு கம்பெனியில் அதாவது தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த கம்பெனியில் இருந்து எனக்கு ஒரு இடமாற்றம் வந்திருந்தது மும்பைக்கு. அந்த இடமாற்றத்தைக்கு தான் ஒத்துக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக தான் ஒரு தனியாகவே ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசித்து அதன் பிறகு அவர் செயல்பட தொடங்கியதுதான் இந்த பிரம்மாண்டமாக வந்திருக்கின்ற வசந்தங்கோ. எந்த தொழிலுமே எந்த கலைஞருமே எந்த ஒரு பெரிய மனிதனுமே ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதன் தான். காலப்போக்கில் தன்னுடைய முயற்சி, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பான வேலை இப்படியான விடயங்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு பிற்காலங்களில் குறிப்பிட்ட ஒரு 30 வருடமோ 40 வருடத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிலையை அடைகின்றார். ஆனால் அவர்களை பார்த்து நாங்கள் மெய்சிலிருக்கின்றோம். ஆனால் இருந்தாலும் எங்களை விட அவர்கள் ஆரம்பத்தில் ஆகலந்த ஆழ்ந்த நிலையில் தான் இருந்திருப்பார்கள். தங்களுடைய முயற்சியினாலே வந்திருப்பார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நேர் சொந்தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் நினைக்கிறேன். சொன்னால் நிறைய விடயங்கள் நிகழ்ச்சியோடு நான் இணைந்து கொள்ள உங்களோடு பயந்து கொள்ள போகிறேன். தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு ஒலிக்கிறது ஒரு சூப்பரான பாடல். அதாவது எல்லோருமே முதலாளியாக முடியாத ஒரு சில பேர் தான் முதலாளியாக. அந்த முதலாளி ஆவதுக்கு ஒரு சில டேலண்டுகள் வேணும். அந்த டேலண்டுகள் ஒரு சில பேரிடம் தான் இருக்கிறது. அவர்கள் என்னென்னத்தை சொல்லி செல்கின்றார்கள் என்பதை நாங்களும் கொஞ்சம் பிடித்து அதன் மூலமாக ஒரு இடத்தை வர வேண்டும் என்பதற்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வருகின்றது. ஏடவளார் இசையில் பாடலில் பாடுகின்றார். பாடலை கேட்கலாம். முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோளறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாரி குடித்துவிடு. ஒருவன் முதலாளி,
உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு புற்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தான் அகிலம் உனக்கு